இதில் ஸ்கெட்சு முதல்ல செலக்ட் பண்ணிக்கிறோம். நார்மலாக எந்த பிளேனு ஃப்ரண்ட்டில் சும்மா ஒரு பிளேனை செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணியாச்சு, ஓகே கொடுத்தாச்சு, ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அடுத்தது நம்ம எப்பயுமே ஒரு லைனு ஏதோ நம்ம என்னோடய சைடில் நான் சொல்கிறேன், என்னோடய ஸ்டைல் அப்படின்னா என்ன பண்ண போகிறேன்னு தெரியும். அதுக்காக நான் ப்ரிப்பேர்டாக ஒரு லைன் நான் வரைஞ்சிக்கிறேன். எதுக்காக இந்த லைன் வரைஞ்சேன் அப்படின்னா, இந்த லைன் எதுக்காக வரைஞ்சேன் அப்படின்னா, எனக்கு தெரியும் இந்த ரேடியஸு, இந்த டயா, அப்புறம் வெளியே இருக்க டயா, அப்புறம் இதில் இருக்க டயா, இது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் தான் வரப்போகுது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு தெரியும். நீ உன்னோட எக்ஸ்பீரியன்ஸில் தான் நீ தெரிஞ்சுக்குவ. ஓகே, இப்போ அடுத்தது டயா. இந்த சர்க்கிள் எடுக்கிறோம். சென்டரில் என்ன சொன்னேன், ஒரு சர்க்கிள் போடணும். அது என்ன டயா, 8.4. 8.4 கொடுத்தோன்னே வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காக. அடுத்தது எனக்கு என்ன வேணும், ஆட்டோமேட்டிக்காக இந்த டயா சிம்பிள் வந்து அதே டயாவிலே நிற்கும். 8.4ன்னு நம்ம கொடுத்தோம் இல்லையா, அந்த டயாவிலேயே கர்சர் நிற்கும். வேணும்னா நமக்கு அப்படியே ஒரு கிளிக் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். ஓகேவா, நமக்கு வேணாம் அப்படின்னா அதை டெலீட் பண்ணிக்கலாம். நான் அப்புறமா உனக்கு பண்ணுறேன் எப்படின்ட்டுன்னு. இப்போது இந்த 8.4 டயாவை அப்படியே நான் அடுத்ததாக இந்த 8Rன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதை நான் மாற்ற போகிறேன். அப்படியே 8Rனா 16 டயா, 16 கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும். அடுத்தது நான் சென்டரில் போய் ஒரு கிளிக் பண்ணிக்குவேன். ஆர்க்கோட சென்டர் தானான்னு கேட்குது. ஆமாம், சென்டர் தான். கிளிக் பண்ணிட்டேன்னா அடுத்தது இது என்ன டயா, இங்கே 2 டயா. அப்போ எனக்கு 2 வேணும். ஓகேவா, 2ங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். 2 வந்துருச்சு. அடுத்தது இதோட லைன்லேயே, ஏன் நான் தான் சொன்னால நேர்கோடு அப்படின்னு, இந்த லைன் நேர்கோட்டில் பண்ணிக்கிறேன். அடுத்தது இங்கே இருக்கிறது என்னது, R2. R2னா என்ன அர்த்தம், டயா 4. டயா 4 4 கொடுத்துட்டு ஒரு என்டர். பெருசாகிடுச்சா. அந்த டயா எங்கே இருக்குது, இதோட சென்டர் பாயிண்டில் இருக்குது. இந்த 32ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதோட சென்டர் பாயிண்ட்லேயே தான் அந்த R2ங்கிறது, அதாவது 4 டயா. அப்போ அதை கிளிக் பண்ணி நம்ம போட்டுடுறோம். ஆர்க்கோட சென்டர் தானான்னு கேட்குது. ஆமான்னு சொல்கிறோம். ஓகே, இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ அதுக்கு அடுத்தது எனக்கு தெரியும் என்ன அப்படின்னா, இந்த ரேடியஸ் இருக்குல்ல, இங்கே 10, 11ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அது எல்லாமே இதோட சென்டரில் தான் வரும் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் தெரியும். தெரியலைன்னா கூட அடுத்தது நான் எப்படி மாற்றுறதுன்றதும் எனக்கு தெரியும். ஓகே, இப்போ இதோட டயா இந்த சென்டரில் தான் வரும். அப்படின்னா இது 10ங்கிறது 20 டயா, இது வந்து 22 டயா. அப்போ 20 அடுத்து 22, 20 டயா போட போகிறோம். ஃபஸ்ட்டு 20 டயா, அடுத்தது 22 வேணுமா, 22, அது பெருசாகிடுச்சு. ஓகே, இதோட சென்டரில் போட்டுட்டேன். போட்டுட்ட பிறகு இப்போ தான் நான் சர்க்கிளையே க்ளோஸ் பண்ண போகிறேன். க்ளோஸ் பண்ணிட்டேன்னா இப்போ எனக்கு இந்த இடத்துல தெரியும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்டுருக்காங்க. இங்கேருந்து 6 mm தான், அதாவது சென்டர் லைனில் இருந்து இந்த சைடு ஒரு 3 mm, இந்த சைடில் ஒரு 3 mm, 6 mm. ஓகேவா, இந்த இடத்துல கொடுத்து நம்ம அதை கட் பண்ண போகிறோம் லைனு. அடுத்தது ஓகே, இந்த அம்புக்குறி தெரிஞ்சால் தான் நம்ம ஓகே ஸ்ட்ரெயிட்டில் இருக்குன்னு தெரியும். ஓகே, இந்த சைடில் ஒரு 3, இந்த சைடில் இருந்து அம்புக்குறி தெரிஞ்சவொடனே நம்ம எடுத்துக்கிறோம். அதே போல் இந்த கர்சரோட இதை நீ அழுத்துற அப்படின்னா, அந்த ரோலர் பார் மாதிரி இருக்குல்ல, ரோலர் மாதிரி, அதை அழுத்தினா அந்த ஒரு ஆப்ஷன் வந்து அப்படியே கட் ஆகிடும். நம்ம இப்போ ஒரு லைன் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ பாரேன், நான் சும்மா அந்த கர்சரோட இந்த ஸ்க்ரோல் பாரை அழுத்துவேன், அது கட் ஆகிடும் பாரேன். இது ஒரு ஆப்ஷன். இதெல்லாம் நீ வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்தது இது குயிக் ட்ரிம் எடுக்கிறோம். எனக்கு இது வந்து அவுட் சைடு, நான் என் லைனை வந்து எப்படி வச்சுருக்கேன்னு பாரு, இந்த 2 சர்க்கிளுக்கும் வெளியே வச்சுருக்கேன் இந்த லைனை. ஓகேவா, குயிக் பார் அப்புறம் கூட பண்ணுறேன் நான் உனக்கு. முதல்ல இது வந்து ரேபிட் டைமென்ஷன் போயிட்டு, இது எல்லாமே 6 mm தானே, இதையும் 3 mm வைக்கிறேன். 3 mm இங்கேருந்து இந்த சென்ட்ரு 3 mm. ஓகேவா, இப்போ க்ளோஸ் கொடுக்கறதுக்கு நான் வந்து இந்த ஸ்க்ரோல் பாரோட சென்டரை அழுத்தினாவே க்ளோஸ் ஆகிடும் பாரு. என்னோட இது பாரு, அதை நான் சரியாக அழுத்தலை, க்ளோஸ் பண்ணிட்டேன், விடு. இப்போது அடுத்து குயிக் ட்ரிம்மு. நமக்கு தேவையில்லாதெல்லாம் டெலீட் பண்ணுறோம்.
இது வெளியே இருக்கிறது, அடுத்தது இந்த சைடு இருக்கிறது, அதே போல் இந்த சைடு, இப்போ இந்த சைடு, இந்த சைடு. இப்போ கரெக்டாக இது வந்துருச்சா? இதை டபுள் கிளிக் பண்ணி நீ ரேடியஸ்னு இந்த இடத்துல மாற்றிக்கிட்டாலும் உனக்கு ஈஸி தான். உன்னோட கம்ஃபர்டபுளுக்காக நான் சொல்கிறேன். பார்க்குறதுக்கு உனக்கு நம்ம கொடுத்தது தான் சரி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இதை டபுள் கிளிக் பண்ணி இந்த இடத்துல ரேடியஸ் அப்படின்னு மாற்றிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த இடம் வந்துருச்சா? இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த லைனை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு லைனை அப்படியே டேஞ்சண்ட்டாக இப்படி போடுறான்னு சொன்னேன். நீ டேஞ்சண்ட்டாக போடுறதுக்கு உனக்கு இப்போதைக்கு தெரியாது எப்படி போடணுன்ட்டு. நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இப்படி ஒரு அவுட் சைடில் ஒரு லைன் சும்மா போடு. ஓகேவா? இப்படி போட்டுட்டியா? போட்டுட்டு அதை க்ளோஸ் பண்ணு. க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த சர்க்கிளையும் இந்த லைனையும் நம்ம டேஞ்சண்ட் பண்ண போகிறோம். சர்க்கிளை செலக்ட் பண்ணணும், அடுத்தது இந்த லைனை செலக்ட் பண்ணணும். பண்ண உடனே டேஞ்சண்ட்டுங்கிற ஆப்ஷன் வரும். வந்துருச்சா? டேஞ்சண்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த லைன் வந்து இப்படி இந்த பாயிண்ட்டுக்கூட கீழே போயிடுச்சு. இப்போ டேஞ்சண்ட் கொடுத்தோம்னா இந்த லைன் வந்து இந்த இடத்துல போய் டேஞ்சண்ட் ஆகும். அதனால் இந்த லைனை இப்படி கொஞ்சம் மேலே தூக்கி வைக்கணும். வைக்கும்போதே கூட டேஞ்சண்ட் வரும். வந்துச்சுன்னா டேஞ்சண்ட்னு கொடுத்துரு, அப்படியே கொடுத்துரு. டேஞ்சண்ட்னு அந்த கோடு மாறிடு பாரு. இந்த கோடு வந்துச்சுன்னா டேஞ்சண்ட்டுன்னு அர்த்தம். ஓகே, ட்ரிம் கொடுத்து பண்ணிவிடு. அடுத்தது வந்து இந்த இடத்துலையும் ட்ரிம் கொடுத்துரு. நமக்கு எங்கெங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கோ அது எல்லாமே ட்ரிம் கொடுத்துரு. ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், எனக்கு வந்து எவ்வளோ சிம்பிளாக போடணும்னு எனக்கு தெரியும். அதனால் உனக்கு ஈஸியாக போட்டு கொடுத்துட்றேன். இதை வந்து நீ இந்த சைடில் மேக் பண்ணல, அதே போல் இந்த சைடும் மேக் பண்ணணும். அடுத்து இதே போல் இந்த சைடில் ஒரு வட்டம், அந்த வட்டம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் சொன்னேன், இந்த 32 டிஸ்டன்ஸ் இருக்கா, அந்த டிஸ்டன்ஸை முதல்ல இங்கே க்ரியேட் பண்ணு. 16 அதானே? 16 கொடுத்துட்டு நான் வந்துருச்சா? ஓகே, இப்போ உனக்கு ஓரளவு இந்த சர்க்கிள் எப்படி ப்ரொஃபைல் இருக்கோ அது ஓரளவு இந்த இதிலேருந்து இப்படி பாதி வந்து கரெக்டாக வந்திருக்கும். நான் இதை அப்படியே மிரர் பண்ணிக்க போகிறேன், எல்லாத்தையும் மிரர் பண்ண போகிறேன். நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, திரும்ப இந்த 2 சர்க்கிள் இருக்குல்ல, இங்கே போடு. அதுக்கப்புறம் இந்த லைனை இங்கே வேறு, அதே போல் இங்கே, அதுக்கப்புறம் கீழேயும் ஒரு லைன் போட்டு டேஞ்சன் பண்ணு, இங்கேயும் ஒரு லைன் போட்டு டேஞ்சன் பண்ணு. இதை அப்புறமா மிரர் பண்ணி, இந்த லைன் போட்டதுக்கான ரீசன் அதுதான். மிரர் பண்ணி இந்தாண்ட வச்சுக்கலாம். மிரருக்காக தான் நான் அந்த லைன் போட்டிருக்கேன். வச்சுட்டுனா முடிஞ்சு போச்சு. நான் இப்போ போடுறேன் பாரு. இப்போ எனக்கு ஈஸியாக தெரிகிற மாதிரி நான் போட்டுடுறேன். இங்கே பாரு, இது எல்லாத்தையுமே நான் ட்ரிம் பண்ணிவிடுவேன். நான் உனக்கு சொன்ன மாதிரி நீ போடு. ஓகேவா? இப்போ மிரர் பண்ண போகிறேன். அதே போல் இந்த லைனையும் ட்ரிம் பண்ணிடலாம். ஓகே, இன்சைடில் இருக்க டயாவை ட்ரிம் பண்ணக்கூடாது, தெரியாமல் பண்ணிட்டேன். அப்போ இதை மட்டும் பண்ணிட்டேனா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது எல்லாத்தையும் அப்படியே ஆப்போசிட்டில் வர வைக்க போகிறேன். எந்த லைனுக்கு ஏற்றாப்புல, இந்த லைன் சென்டர் லைனுக்கு ஏற்றாப்புல ஆப்போசிட்டில் வர வைக்க போகிறேன். மிரர் கமெண்டை செலக்ட் பண்ணுறேன். இங்கே என்ன இருக்குது, சிங்கிள் கர்வ் இருக்குது. எனக்கு டேஞ்சண்ட் வேணும். எதுக்காக அப்படின்னா, டேஞ்சண்ட்டுனா என்ன அர்த்தம்னா, இந்த லைனு இந்த ரேடியஸ் இதெல்லாம் ஒன்றா செலக்ட் ஆகும், அதுக்கு தான் டேஞ்சண்ட்டு. ஓகே, இப்போ இந்த இது வந்து டேஞ்சண்ட் கிடையாது, இது வந்து கனெக்டட் கர்வ். அப்படின்னா இங்கே போய்ட்டு கனெக்டட் கர்வுன்றதை மாற்றணும். மாற்றிட்டு இதை செலக்ட் பண்ணினா கனெக்டட் கர்வ் கரெக்டாக செலக்ட் ஆகிடும். அடுத்தது இதையும் செலக்ட் பண்ணிக்கிறோம், அடுத்தது இதையும் செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ எனக்கு வந்து அப்படியே மிரர் ஆகிடும் பாரு. இப்போ மிரர் ஆச்சா? ஓகே, அப்ளை. இப்போ வந்து டேஞ்சண்ட் கர்வ், இந்த ஒரு கர்வை மட்டும் நான் இந்த சைடில் மிரர் பண்ணனா போதும். இந்த கர்வை மட்டும் இதுக்கு இந்த சென்டர் லைனுக்காக மிரர் பண்ணால் போதும். சென்டர் லைனை செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது சென்டர் லைன் பண்ணுறோம். ஓகே, இப்போது நான் அப்படியே இந்த ஸ்கெட்சை பொறுத்தளவு நான் கரெக்டாக பண்ணியிருக்கணான்றது பார்த்தாவே தெரியும். இந்த ஒரு இடத்துல வந்து நான் மிரர் பண்ணலை, இந்த இடத்த பாதி தான் வச்சுருக்கேன், ஆப்போசிட் மிரர் பண்ணல. அப்படின்னா இந்த லைன் இருக்குல்ல, சும்மாவே டபுள் கிளிக் கொடுத்துன்னு வச்சுக்கோயேன், இந்த மிரருக்கான ஆப்ஷனுக்கு போயிடும். அப்போ மிரர்ன்ற ஆப்ஷனில் திரும்ப இதை செலக்ட் பண்ண அப்படின்னா அந்த லைனும் செலக்ட் ஆகிடும். இந்த சென்டர் லைனுக்கு ஏற்றாப்புல இந்த மிரர்
அப்படியே மீதி வந்துடும். திரும்ப ஓகே கொடுத்துக்கலாம். சப்போஸ் தப்பு பண்ணிட்டோம்னா எப்படி வந்துருச்சா? அடுத்தது ஃபினிஷ் ஸ்கெட்ச். இப்படியும் கொடுக்கலாம், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நீ எக்ஸ்ட்ரூட் கூட பண்ணலாம். நான் ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்தே பண்ணுறேன். ஃபினிஷ் ஸ்கெட்ச்சு இதை வந்து நீ டெலீட் பண்ணியிருக்கணும். அந்த டயாவை டபுள் கொடுத்து டெலீட் பண்ணிவிடுவோம். டெலீட்டு. இப்போ நம்ம வந்து ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துட்டோமா? இப்போ நீ வந்து எக்ஸ்ட்ரூட் கொடு. நமக்கு நன்னு ஸ்கெட்ச் வந்து செலக்டே ஆகலை. அப்போ ஸ்கெட்சை செலக்ட் பண்ணுறோம். இது ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சா? ஏதோ ஒரு 4 mm டிஸ்டன்ஸில் கொடுத்துருக்கோம். ஓகே கொடுத்தோன்னா முடிஞ்சு போச்சு. வந்துருச்சா? அவ்வளோதான். இப்போ இதுதான் அது அந்த ட்ராயிங்கு. ஓகேவா? வேறு எதுவும் கிடையாது.